ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் முதல் பருவம் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதை பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 49 இருக்குது. ஃபஸ்ட்டு வாய்மை எனப்படுவது தீங்குறாத சொற்களை பேசுதல். ஆன்சர் வந்து ஆவண்ணா. நெக்ஸ்ட்டு டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன். ஆன்சர் இ. பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் செல்வம். இ. யாதனின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது ப்ளஸ் எனின். 4வது ஆன்சர். தன் ப்ளஸ் எஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. ஆவண ஆன்சர். தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. ஆனாதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. இது வந்து மாற்றி மாற்றிருக்கு, வரிசைப்படுத்தி நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பொருள் வரும் வழிகளை அறிதல், 2வது பொருள்களை சேர்த்தல், 3வது சேர்த்த பொருளை பாதுகாத்தல், 4வது பொருளை பிரித்து செலவு செய்தல். பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினா 3 தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு குருவினா பார்க்கலாம். எப்போது தன்னெஞ்சை தன்னை வருத்தும். இதோட ஆன்சர் வந்து 48வது பக்கம் இருக்குது. 48வது பக்கம் எடுத்துக்கோங்க. 48வது பக்கத்தில் இங்கே பாருங்கள், 8ஆம் வாய்மையின் கீழே உள்ள 8வது குறளோட பொருள் தான் இதோட ஆன்சர். குருவினாவோட ஒன்று வந்து இங்கே ஒருவரில் இருந்து ஆரம்பித்து வருத்தும் வரை குருவினா ஒன்றோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாழும் நெறியாது. இதோட ஆன்சர் வந்து 47வது பக்கம் இருக்குது. 47வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு குறளோட பொருள் தான் இதோட ஆன்சர். குருவினாவோட 2ஓட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பொருளோட பொருள் தான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார். இதோட ஆன்சர் 48ஆம் பக்கத்தில் இருக்குது. 48வது பக்கத்தில் 9வது குறளோட பொருள் தான் இதோட ஆன்சர். 48வது பக்கத்தில் 9வது குறளோட பொருள் தான் இதோட ஆன்சர். குருவினா 3ஓட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.